திசைய எது தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாம எடுக்கிற முடிவுகள் தான். சில சமயம் நாம எடுக்கிற ஒரு சின்ன தேர்வு கூட நம்ம பயணத்தையே மாத்தி போட்டுடும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன முடிவுக்குள்ள இருக்கிற பெரிய சக்திய பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஒரு வரிய பாருங்க. காலத்தை கடந்து நிக்கிற ஒரு ஞானம் இதுல இருக்கு. நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் நம்மள 2 அழகழகா பாதைக்கு கூட்டிட்டு போகும்னு எவ்வளவு அழகா சொல்லுது. ஒரு பாதை வெளிச்சமான எதிர்காலத்தை நோக்கியும், இன்னொரு பாதை இருட்டு நிறைஞ்ச ஒரு படுகுழியை நோக்கியும் நம்மள இழுத்துட்டு போகும். இதுல அடக்கம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது சுய கட்டுப்பாடு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு குணம் மட்டும் இருந்தா அது நம்மள உயரத்துக்கு, அதாவது வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போகுமா? அதுவே இல்லைன்னா நம்ம வாழ்க்கை பயங்கரமான இருட்டுக்குள்ள தள்ளப்படுமா? இது ஏதோ பெரிய தத்துவம்லாம் இல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு சின்ன தேர்வு தான். வாங்க இந்த ஆழமான கருத்தை ஒரு சின்ன கதை மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ அருணுன்னு ஒரு சின்ன பையனோட கதைக்குள்ள போகலாம். அவன் ஒரு பெரிய குழப்பத்துல நிக்கிறான். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான ஒரு மனப்போராட்டம் தான். அருண் முன்னாடி 2 சாய்ஸ். ஒன்னு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து புதுசா வந்த வீடியோ கேம் விளையாடி அந்த நிமிஷத்தை ஜாலியா என்ஜாய் பண்றது. இன்னொன்னு, வரப்போற முக்கியமான சயின்ஸ் எக்ஸாமுக்கு உட்கார்ந்து படிக்கிறது. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கட்டத்துல நின்னு இருப்போம் இல்லையா? உடனடியா கிடைக்கிற சந்தோஷமா, இல்ல எதிர்காலத்துக்காக இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிறதா? இதுதான் அவனுக்குள்ள நடக்கிற பெரிய போராட்டம். அருணோட மனசு அந்த ஆசை பக்கம்தான் சாயுது. கொஞ்ச நேரம் தானே, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அந்த வீடியோ கேம் உலகத்துக்குள்ள போயிடுறான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அந்த விளையாட்டுல இருந்த சுவாரஸ்யத்துல நேரம் போனதே தெரியல. ஐயோ, படிக்கணுமேன்னு நினைவுக்கு வர்றப்போ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இப்போ மனசு முழுக்க ஒருவித பதட்டம், தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி, அப்புறம் வருத்தம், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடைசியில அவனை ஒரு பெரிய ஏமாற்றத்துல கொண்டு போய் விட்டுடுச்சு. இந்த வருத்தம், இந்த குற்ற உணர்ச்சி, இதுதாங்க நம்ம முதல்ல பார்த்த அந்த வரியில சொன்ன ஆறிருள். அதாவது அந்த பயங்கரமான இருட்டு. சுய கட்டுப்பாடு இல்லாததால வந்த இந்த மனசு கஷ்டம்தான் அவனை சுத்தி இருந்த அந்த இருள். சரி, இப்ப வாங்க நாம காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னாடி சுத்துவோம். அருண் அந்த முடிவு எடுத்தானே, கரெக்டா அந்த நிமிஷத்துக்கே திரும்ப போலாம். இந்த முறை அவன் வேற ஒரு முடிவு எடுத்தா என்ன நடக்கும்னு பாப்போமா? இந்த தடவை அருண் அந்த சின்ன ஆசையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முதல்ல படிக்கணும்னு முடிவு பண்றான். முழு கவனத்தோட உட்காந்து படிக்க வேண்டியது எல்லாம் படிச்சு முடிக்கிறான். இப்போ அவன் மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. ஒரு நம்பிக்கை, ஒரு மனநிறைவு. தேர்வை ரொம்ப நம்பிக்கையோட எழுதி வெற்றியும் பெறான். இந்த சாதனை உணர்வு, இந்த மனநிறைவு இருக்கு பாருங்க, இதுதான் அந்த வெளிச்சம். இப்போ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம முழு திருப்தியோட அவன் அதே விளையாட்ட சந்தோஷமா விளையாடலாம். இதுதான் அவனை உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போன அந்த ஒளி. இப்போ அந்த 2 பாதையும் ஒப்பிட்டு பாருங்க. அருணோட இந்த சின்ன கதை அந்த பழங்காலத்த ஞானத்தை எவ்ளோ தெளிவா நமக்கு புரிய வைக்குது பாத்தீங்களா? இது ஏதோ பெரிய போர்க்களத்துல எடுக்கிற முடிவு இல்லைங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற சின்ன சின்ன தேர்வுகளை பத்தினதுதான். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னாடி 2 கதவு திறந்துதான் இருக்கு. ஒன்னு இருட்டு நிறைஞ்சது, இன்னொன்னு பிரகாசமானது. அருணுக்கு வந்த மாதிரி படிக்கிறதா விளையாடுறதான்னு மட்டும் இல்ல. காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறதா, உடம்புக்கு நல்லது சாப்பிட்றதா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா, இப்படி பல வடிவங்கள்ல இந்த தேர்வு நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கு. சோ உங்களுக்கான கேள்வி இதுதான். இன்னைக்கு நீங்க எந்த கதவை திறக்க போறீங்க? ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுய கட்டுப்பாடு, அதாவது அந்த அடக்கம் தான் அந்த வெளிச்சமான கதவை திறக்கிற சாவி. அந்த சாவி வேற எங்கேயும் இல்ல, அது உங்க கையில தான் இருக்கு.